ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நவமணி நற்சுவைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு vlog தான். அம்மாச்சி அப்பச்சியோட ஒரு ஃபுல் டே வந்து என்ன அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி அந்த வீடியோவை பார்க்கலாம். அவங்களாம் அந்த காலத்தில் எப்படி மத்து வச்சு தயிர் சிலிப்பினாங்களோ அதே மாதிரி தான் இன்னும் தயிர் சிலிப்பி வெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அம்மாச்சி எப்படி தயிர் சிலிப்பி வெண்ணெய் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்து சின்ன மத்தாக வச்சுருக்காங்க. அம்மாச்சிக்கு ஏற்ற ஹைட்டுக்கு அளவான மத்தாக வச்சுருக்காங்க. இந்த வெண்ணெய் எடுத்தும் போது தான் அப்பச்சியெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. வந்து நாங்கள் சின்ன வயசில் குடிச்சு நாங்கள் இதே ஒரு வெண்ணெய் எடுத்துட்டோம்னா அதில் ஒரு இது இல்லை, அதுக்காக வெண்ணெய் எடுத்து போட்டு மோரை ஊற்றிக்குவோம். இந்த வெண்ணெய் எடுத்துட்டு உங்களுக்கு நெய்யை காய்ச்சி கொடுத்துருவோம். இது ஒரு 1/4 மணி நேரம் இருக்கணும்னா தானாக வெண்ணெய் வந்து நம்ம தயிர் இருந்ததுன்னு சொன்னால் அள்ளி ஊற்றிட்டு நுரைய எடுத்து அலாசி வெண்ணெய் எடுப்போம். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அப்படியே அதுலேயே அந்த குண்டாவிலேயே உருட்டி எடுத்துருவோம். வந்து வெண்ணெய் ஆகும். அவங்க டெய்லியும் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்குங்காட்டிக்கு ஈஸியாக சீக்கிரமாக வெண்ணெய் வந்துருச்சு. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க செஞ்சால் இன்னும் லேட் ஆகும். பாக்கெட் பாலில் செஞ்சோம்னா இந்த அளவுக்குலாம் வெண்ணெய் வராது. பாருங்கள், மாட்டு பாலுங்காட்டிக்கு எவ்வளோ நிறையா வந்திருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட இது தயிர் வந்து நம்ம ஒரு 1.5 லிட்டர் தயிர் ஊற்றிருப்போம். அதுக்கு இவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். வெண்ணெய் எடுத்த போது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மத்து இருந்து தான் வெண்ணெய் எடுக்கணும்னு இல்லை, இதே மாதிரி நம்ம மிக்சியில் கூட அடித்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்லாம். காலையில் எழுந்தோடனே அம்மாச்சி இந்த மாதிரி மோர் அடித்து வெண்ணெய் எடுத்துட்டாங்க. அடுத்த இப்போ வீடு துடைக்கிறாங்க. வீடு துடைக்கிறது வந்து நம்ம மாப் போட்டு துடைப்போம், ஆனால் அவங்க சாணியில் வீடு துடைக்கிறாங்க. அதுக்காக சாணி எடுத்துகிட்டு வர இப்போ அம்மாச்சி மாட்டு வீடு துடைக்க வந்திருக்காங்க. மாமா அவங்க புது வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால அம்மாச்சி அவங்க கொஞ்ச நாள் பழைய சும்மா ஒரு குடிசை மாதிரி போட்டு அதில் இருந்தாங்க ஒரு 6 மாதம். அந்த 6 மாதமே அந்த வீட்டை இந்த மாதிரி சாணி போட்டு தொடச்சி தான் வீட்டை க்ளீனாக வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த வீடு. கீழே வேறுங்க வெறும் மண் தரை தான் இருந்துச்சு. அதுலேயே இந்த ஜாமான்லாம் உள்ளே வச்சுட்டு நீட்டாக எவ்வளோ அழகாக கூட்டி அதில் சாணி போட்டு வலித்து வீட்டை நீட்டாக வச்சுருந்தாங்க. மண் தரையில் இந்த மாதிரி டெய்லி நம்ம சாணி போட்டு வலிக்கும்போது தலைமே வந்து ஒரு மாதிரி நல்லா மண் மேலே எழும்பி வராமல் அப்படியே
வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி சிமெண்ட் தரை இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி வெளியிலையும் வந்து வாசல் சாணி போட்டு தான் தொளிச்சு விட்றாங்க. இன்னும் வந்து அம்மாச்சி அவங்கள நம்மளோட பாரம்பரியத்தை விடாமல் அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே வர்றாங்க. பாருங்க தொடச்ச வீடு எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்ட்டு. இது செலவு பொட்டி. எனக்கு வந்து எங்கள் அம்மா சீதாரமாக கொடுத்தது. இதை வந்து கடுகு செலவு எல்லாம் போடுவோம். இந்த நல்லா போடுவோம். மீதி ஏதோ 4-2 காசு இருந்ததுன்னா இதில் காசை போட்டுக்குவோம். இது வந்து காசு சில்லற காசெல்லாம் இதில் போட்டுக்குவோம். எனக்கு கல்யாணம் முடிச்சு 60 வருஷம் ஆகுது. நாங்கள் வந்து புது வீட்டுக்கு எங்கள் பையன் புது வீடு கட்டி புது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு வந்து இந்த செலவு பொட்டி வேணும்னு நான் இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பொட்டி வந்து மரப்பொட்டி. நான் வந்து இந்த பொட்டியை கொஞ்சம் பிடிச்சா போகுதுன்னு பையன் அடிச்சு வச்சேன். சாயங்காலம் 4 மணி ஆயிடுச்சு. அப்பச்சி வந்து பால் கறக்கலாம் அப்படின்ட்டு மாட்டை பிடிச்சி தண்ணி காட்டிட்டு சாணியெல்லாம் அள்ளிட்டு இப்போ மாட்டை பால் கறக்குறாரு. பால் கறந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் மாட்டை மேய விட்டு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. மாட்டை கொஞ்ச நேரம் மேய விட்டு கொண்டாந்து கட்டிட்டு தீவனள்ளி போட்டு போகலாம் அப்படின்ட்டு தீவனள்ளி போடுறாங்க. நீ பேசு. இந்த மாடு தான் எனக்கு பொழுதுபோக்கு. இந்த மாட்டோட நான் தோட்டத்தில் மருதாணி செடி இருக்குது, அதனால் மருதாணி ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஆட்டி கொடுக்குறாங்க. இது கூட கொஞ்சம் டீ தூள் போட்டு ஆட்டணும் அப்படின்னா நல்லா செவக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அம்மாச்சி வந்து பாரம்பரியமாக நம்ம எப்படி சாணி போட்டு வீடு வலிக்கிறது, தயிர் மத்தில் கடையிறது, அந்த மாதிரி எல்லா வேலையுமே செஞ்சாங்க. நம்மளும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த அம்மாச்சி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.